வணக்கம். கஷ்டம் இருக்கதாங்க செய்யும். அதுக்காக நம்ம ஓரமா ஒதுங்கி உட்காந்துட்டோம்டா, அதுக்கப்புறம் நம்ம லைஃபு அதே மாரி உட்காந்ததேங்க இருக்கும். எப்போ நம்ம முயற்சி பண்ணா தானேங்க நம்ம முன்னேற முடியும். எந்த முயற்சியுமே நம்ம எடுக்காம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, அவன் அப்படி பேசுறியான், இவன் நீ இப்படி பேசுறியான், நம்ம என்னாட முன்னேறவே முடியல, நம்மளுக்கு நல்லதே நடக்க மாட்டுது, நம்ம வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு நெனச்சு நீங்க ஓவர் திங்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃபு இதே மாரி கீழயே உட்காந்துட்டே தாங்க இருக்கும். அதுக்கேத்தமான முயற்சிய நம்ம எடுத்தா மட்டும் தாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். சரிங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அத ஹேண்டில் பண்ணுறதுக்கு தைரியம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முக்கியம். அத பயந்து நம்ம போகவே கூடாது. பிரச்சனை வந்தாலும் நிறைய பிரச்சனை எவ்வளோ வருதோ அதுக்கேத்த மாரி நம்ம யோசிப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எந்த பிரச்சனையுமே வரலன்னு வச்சுக்க, நம்ம பாட்டுக்கு ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் லைஃப்பில் நம்ம இனி என்ன பண்ண போகிறோம், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அதனால் பிரச்சனையை நினச்சி பயப்படாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். பணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள நினச்சி இலக்காரமாக யோசிக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் எந்த நிலமையிலேருந்து எந்த நிலைமைக்கு போயிருக்கீங்கன்னு யோசிச்சுக்கங்க. ஏன்னா அதே நிலமையில நீங்களும் வரலாம், இவங்க உங்கள் நிலைமைக்கும் போகலாம். வாழ்க்கை எப்போ வேணால் யாருக்கு வேணால் மாறுங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க.